Good evening friends. நம்ம இன்னைக்கு inorganic chemistryல hydrogen என்ற chapterல இருந்து uses of hydrogen compounds பத்தி பார்க்க போறோம். First use என்னன்னா hydrogen compounds like ammonia is used to make fertilizers. Ammonia என்கிறது ஒரு hydrogen compound. எப்படி ஃபார்ம் ஆகும்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து Haber's process மூலமா அமோனியா prepare பண்ணுவாங்க. இந்த அமோனியா என்கிறது ஒரு ஹைட்ரஜன் காம்பவுண்ட். இந்த அமோனியா fertilizers மேக் பண்றதுல யூஸ் ஆகும், சால்வெண்ட் ஆகும் யூஸ் ஆகும். So hydrogen compounds like ammonia is used to make fertilizers. Then hydrogen compounds like hydrogen chloride is used as chemicals. Hydrochloric acid. Hydrochloric acid is used as chemicals. Chemicals எல்லாத்துலயும் நிறைய இதுல வந்து hydrochloric acid, hydrogen chloride யூஸ் பண்ணுவாங்க, bleaching powderல யூஸ் பண்றாங்க. Then நம்ம ஸ்டொமக்ல கூட hydrochloric acid secrete ஆகுது, அது digestionக்கு யூஸ் ஆகுது. Then sodium borohydride and lithium aluminum hydride. Hydrogen compounds like sodium borohydride and lithium aluminum hydride are used as a reducing agent in organic compounds. Organic compounds வந்து reduction செய்வதற்கு இந்த sodium borohydride and lithium aluminum hydride யூஸ் பண்றாங்க. Hydrates like sodium hydride and potassium hydride are used as a strong base in organic synthesis. Organic synthesis செய்யும்போது bases அதுவும் strong bases sodium hydride potassium hydride யூஸ் பண்ணோம். அப்ப இந்த hydrides வந்து ஒரு type of hydrogen compound. So the hydrides like sodium hydride and potassium hydride are used as a strong bases in organic synthesis. Calcium hydride is used as a desiccant to remove moisture from organic solvent. Calcium hydride வந்து நம்ம லேப்ல பிராக்டிகல் செய்வோம். ஆர்கானிக் பிராக்டிகல்ஸ், இன்ஆர்கானிக் பிராக்டிகல் சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸை கூல் பண்ணுறதுக்கும் அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணி எடுக்கிறதுக்காக டெசிகன்ல கொண்டு நம்ம கொஞ்சம் நேரம் வைப்போம். இப்போ சென்ட்ரிஃபியூஜ் எல்லாம் பண்ணி சில ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸும் சரி இன்ஆர்கானிக் ப்ரிப்பரேஷன்ஸும் அந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். காம்பவுண்ட்ஸ் வந்து லெபார்டரியில் ப்ராக்டிகல்ஸ்க்கு. அப்போ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம எடுத்த சப்ஸ்டன்ஸை ஹீட்டாக இருக்கக்கூடியதை வந்து நம்ம கொஞ்ச நேரத்துக்கு டெசிகேட்டரில் கொண்டு வைப்போம். ஒரு பாக்ஸ் மாதிரி பீங்கான் இது மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே கொண்டு வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை எடுப்போம் வெளியில். அப்போது அதோட இருக்கக்கூடிய அவ்வளோ மாய்ஸ்டர் கண்டென்ட் அப்சர்வ் ஆகி போகும். அது அப்சர்வ் ஆகி போகிறதுக்கு அந்த டெசிகேட்டரில் யூஸ் பண்ணி இருக்கக்கூடியது கால்சியம் ஹைட்ரேட். இந்த கால்சியம் ஹைட்ரேட்டோட ஃபங்க்ஷன் வந்து இட் இஸ் யூஸ் டு ரிமூவ் moisture from organic solvents. இல்லை அந்த ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அதில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் கண்டென்ட்டை அப்சர்வ் பண்ணி எடுக்கும். ஸோ calcium hydride is used as a desiccant to remove moisture from organic solvent. Then hydrogen complexes are used as a catalyst in some of the reactions. சில reactionsல hydrogen complexes use பண்ணுவாங்க catalyst. What is the function of catalyst? Catalyst is used to speed up the reaction. அந்த reaction கொஞ்சம் speed பண்றது தான் catalyst ஓட function. இந்த hydrogen complexes catalyst யூஸ் பண்றாங்க. Then atomic hydrogen or oxyhydrogen torches are used for cutting and welding. Welding பண்ணும்போது சப்ஸ்டன்ஸை கட் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த atomic hydrogen and oxyhydrogen torches வந்து யூஸ் பண்ணுறாங்க. Hydrogen is used in fuel cells for generating electricity. ஹைட்ரஜனை வந்து fuel cellsல யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கா. ஸோ ஹைட்ரஜன் இஸ் யூஸ்ட் இன் fuel cells for generating electricity. Then liquid hydrogen is used as a rocket fuel in space research. ராக்கெட்ல வந்து liquid hydrogen fuel யூஸ் பண்றாங்க. Then metallic hydrates are used in battery application. metallic hydrates வந்து பேட்டரியில யூஸ் பண்ணுவாங்க. இப்போ லித்தியம் ஹைட்ரைடு, லித்தியம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். லித்தியம் பேட்டரியில வந்து use பண்றாங்க. So metallic hydrates are used in battery application. And heavy water, what is the formula of heavy water? D2O. The D2O இங்கிறது isotope of hydrogen. deuterium இங்கிறது வந்து ஹைட்ரஜனோட ஒரு isotope. So heavy water is an isotope of hydrogen which is used as a coolant in nuclear
ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல கூலண்டா வந்து இந்த ஹெவி வாட்டர் வந்து யூஸ் பண்றாங்க. இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் காம்பவுண்டோட யூஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ செஷன்ல நம்ம வந்து ஹைட்ரஜன் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் பார்த்தோம். என்னெல்லாம் யூசஸ் பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டைப் ஆஃப் ஹைட்ரஜன் காம்பவுண்ட் அமோனியா. இதை வந்து ஃபெர்டிலைசர்ஸ் மேக் பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. தென் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் as a chemical. Then metallic hydrides are used in battery. Then lithium aluminum hydride and sodium borohydride are used as a reducing agent in organic compound. Then sodium hydride and potassium hydride are used as a strong bases in organic synthesizers. And also calcium hydride is used as a moisture absorber in desiccator. Then atomic hydrogen or oxyhydrogen torches are used in cutting and welding. Also, hydrogen is used in fuel cells for generating electricity. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks for watching.